இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, பெரிய வியாழக்கிழமை அன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குருத்துவத்தை ஏற்படுத்துகிறார். குருத்துவத்தினுடைய மகத்துவத்தை நாம் அறிந்து கொள்வது மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஏனென்றால் இன்று அதனுடைய மகத்துவம் மங்கி போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது. எனவே குருத்துவத்தினுடைய ஆழத்தை நாம் ஒரு கவிதை வடிவிலே நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். அதை சற்று செவிமடுத்து கேட்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். குருத்துவம் என்பது துறவு அல்ல. குருத்துவம் என்பது உறவு. குருத்துவம் என்பது கடமை அல்ல. குருத்துவம் என்பது கடன். குருத்துவம் என்பது அம்பு அல்ல. குருத்துவம் என்பது அன்பு. குருத்துவம் என்பது அலங்காரம் அல்ல. குருத்துவம் என்பது ஆன்மீகம். குருத்துவம் என்பது சுமை அல்ல. குருத்துவம் என்பது சுகம். குருத்துவம் என்பது தனிமை அல்ல. குருத்துவம் என்பது இனிமை. குருத்துவம் என்பது பலம் அல்ல. குருத்துவம் என்பது பாலம். குருத்துவம் என்பது தரம் அல்ல. குருத்துவம் என்பது வரம். குருத்துவம் என்பது மணிமுடி அல்ல. குருத்துவம் என்பது முள்முடி. குருத்துவம் என்பது இகழ்ச்சி அல்ல. குருத்துவம் என்பது மகிழ்ச்சி. குருத்துவம் என்பது பொறாமை அல்ல. குருத்துவம் என்பது பொறுமை. குருத்துவம் என்பது தம்பட்டம் அல்ல. குருத்துவம் என்பது தன்னடக்கம். குருத்துவம் என்பது துணிவு அல்ல. குருத்துவம் என்பது பணிவு. குருத்துவம் என்பது சாதனை அல்ல. குருத்துவம் என்பது சோதனை. குருத்துவம் என்பது தாழ்வு அல்ல. குருத்துவம் என்பது வாழ்வு. குருத்துவம் என்பது யோகம் அல்ல. குருத்துவம் என்பது தியாகம். குருத்துவம் என்பது தானம் அல்ல. குருத்துவம் என்பது தியானம். குருத்துவம் என்பது இடம் பிடித்தல் அல்ல. குருத்துவம் என்பது தடம் பதித்தல். குருத்துவம் என்பது தொண்டேற்பு அல்ல. குருத்துவம் என்பது தொண்டாற்றுதல். குருத்துவம் என்பது தற்காலிகம் அல்ல. குருத்துவம் என்பது நிரந்தரம். குருத்துவம் என்பது உடல் ஆதாயம் அல்ல. குருத்துவம் என்பது ஆன்ம ஆதாயம் என்ற ஒரு பின்புலத்திலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். எனவே இப்படி குருத்துவத்தை பற்றிய ஒரு மகத்துவம் நமக்கு உண்டு. இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச வரி என்னன்னா, குருத்துவம் என்பது பலம் அல்ல. குருத்துவம் என்பது பாலம். பாலம் என்றால் இரண்டு கரைகளுக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இந்த கரையில் இருக்கிறவங்களை இந்த கரை கொண்டுட்டு வரணும், இந்த கரையில் இந்த கரையில் கொண்டுட்டு வரணும். உடனே பாலம்னா எந்த ஒரு கரைகளுக்கு எந்த ஒரு தொடர்பும் இல்லாமல் ஒரு பாலம் இருந்தது என்றால் அது இந்த பக்கமும் தொடர்பு இருக்காது, இந்த பக்கமும் தொடர்பு இருக்காது. எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று குருத்துவத்தை ஒரு பாலமாக மாற்றுகிறார். ஏழை எளியவரையும் கொண்டு வருகிறார், பணக்காரையும் கொண்டு வர இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக இந்த குருத்துவம் என்பது இருக்கிறது. எனவே அன்பிற்கு இனியவர்களே, குருக்களுக்காக, கன்னியர்களுக்காக, துறவர அவையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்காகவும் நீங்கள் சிறப்பாக ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஏனென்றால் இன்று சாத்தான் சபை என சொல்லப்படக்கூடிய ஒரு சபைகள் பெருகி கொண்டு கொண்டிருக்கின்றன. சபைகளிலே பிரிவினை சகோதரர்களும் இவ்வாறாக வேண்டி கொண்டிருக்கின்றன. என்னென்னா, ஒரு முறை விமான நிலையத்திலே ஒருவர் பயணம் செய்தார். பயணம் செய்யும்போது பக்கத்தில் இருக்கையிலே ஒருவர் அமர்ந்திருந்தார். அப்போது அவர் உணவு உண்ணும்போது அந்த பக்கத்தில் இருக்கிறவர் பார்த்து கேட்குறாரு, ஐயா உங்களுக்கு உணவு வேணுமா, சாப்பிடுங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, இல்லை நாங்கள் சாப்பிட மாட்டோம், இன்றைக்கி நாங்கள் நோன்பு இருப்போம், எங்களுக்கு ஒருத்தல் முயற்சி இருக்குது, நாங்கள் வேண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, என்ன வேண்டுறீங்க, நீங்கள் யார் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, நாங்கள் எல்லாம் சாத்தான் சபையை சார்ந்தவர்கள், நாங்கள்லாம் இந்த கத்தோலிக்க குருமார்கள், கன்னியர்கள், துறவரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் தவறு செய்ய வேண்டும், அவர்களெல்லாம் மக்களை சாத்தானுடைய வழிக்கு கூட்டி வந்து சேர்க்க வேண்டும் என்று நாங்கள் ஒவ்வொரு செவ்வாயும் வெள்ளிக்கிழமைகளும் நாங்கள் நோன்பு இருந்து ஜெபிப்போம் என்று சொல்லுகிறார்கள். எனவே அன்பிற்கினியவர்களே, கத்தோலிக்க கிறிஸ்தவர்களே, நீங்கள் ஒவ்வொருவரும் குருக்களுக்காகவும் கன்னியர்களுக்காகவும் வேண்ட கடமைப்பட்டிருக்கிறீர்கள். இன்று எங்களை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் என்பது முக்கியமல்ல. நாங்கள் வானத்தில் இருந்து குதித்தவர்கள் அல்ல, ஒரு தாயின் வயிற்றிலிருந்து வந்தவர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். எங்களிடம் பலம் இருக்கிறது மட்டுமல்ல, எங்களிடம் பலவீனமும் இருக்கிறது. அதையும் தாண்டி நாங்கள் இறைவனுக்கு ஊழியம் செய்ய உங்களுடைய ஜெபம் எங்களுக்கு தேவை. எனவே தொடர்ந்து எங்களுக்காக ஒவ்வொரு நாளும் ஜெபியுங்கள். நாங்களும் இறைவன் விட்ட அந்த பணியை தொடர்ந்து செய்ய, இறைவனை எல்லா உலகமெங்கும் கொண்டு போய் சேர்க்க எங்களுக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். எங்களுடைய பணி சிறக்க உங்களுடைய ஜெபம் எங்களுக்கு தேவை. எனவே அன்பிற்கு இனிய உறவுகளே, தொடர்ந்து ஜெபியுங்கள். எங்களுடைய ஆன்மீக வாழ்க்கை இன்னும் சிறப்பாக, இன்னும் கடைகோடி மக்களுக்கும் சென்று சேர நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்க உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். எனவே உங்களுடைய அன்றாட ஜெபத்திலே எங்களையும் உங்கள் அருகில் இருத்தி ஜெபியுங்கள். நாங்களும் தொடர்ந்து இறைப்பணியாற்ற உங்களுடைய ஜெபம் எங்களுக்கு உதவும். ஆமென்.